13 வாட்டி இயேசுவின் வருகையை குறித்து சொல்லியிருக்கிறது. If I'm not wrong, let me give you a calculation. 30 வசனத்துக்கு ஒரு வசனம் அவர் வருகை குறித்து சொல்லுது. அப்பனா இயேசு தன்னுடைய இருந்த நாட்களிலே மற்ற அப்போஸ்தலர்கள் சொன்னது எழுதப்பட்டது. இயேசுவின் வருகையின் உறுதியிலே அவர்கள் வாழ்ந்தார். 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே இயேசுவின் வருகையின் உறுதியிலே எதிர்பார்ப்போடு வாழ்ந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு விசுவாசிக்கும் நமக்கு சொல்லுவது, இந்த 2000 வருஷமா இயேசுவை விசுவாசிக்கிற யாவரிடத்தில் நாம் சொல்லுவது, இயேசு வரப்போகிறார். அது மட்டுமல்ல, இயேசுடைய கல்லறையிலே இயேசு ஒழிக்கிற உடனே எல்லாம் கல்லறை பார்த்துட்டு இருக்கான், என்ன ஆட்சின்னு. இயேசு எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று 500 பேருக்கு பார்த்ததாய் சரித்திரம் சொல்கிறது. எத்தனை பேரு? இயேசு எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது மருந்து வீட்டிலிருந்து மறுபடியும் சீடர்களோடு வந்து உறவாடி மறுபடியும் அவர் பரம் ஏறும் பொழுது 500க்கும் மேலான பேர்கள் கண்கூட அதை கண்டார்கள். எடுத்துக் கொள்ளப்படும். அப்ப அவர் எடுத்துக் கொள்ளப்பட்ட உடனே எல்லாம் அப்படியே பிரமித்து நிற்கும் போது 2 தேவ தூதர்கள் அருகில் சொன்னார்கள், வீட்டுக்கு போங்க, எப்படி அவர் போனாரோ அப்படியே மீண்டும் வருவார். அவர் மறித்து உயிர்த்து எழுந்து சொல்லப்பட்ட வார்த்தை, ஆயத்தமா இருங்க, இயேசு மறுபடியும் வருவார். அந்த பேதுரு காலத்திலே, யோவான் காலத்திலே இயேசு வருவார் என்று சொன்ன வார்த்தை 2000 வருடங்கள் கடந்தும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு உங்களுக்கு சொல்லப்படுகிறது, இயேசு எந்த நேரத்தில் வருவார் என்று தெரியாது. ஆனால் ஆயத்தமாக இருங்கள். ஆமா, 2000 வருஷமா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கானுங்க, வந்துடுவாரோ என்று. ஒரு சந்ததி எப்ப அலட்சியமா அவர் வந்தாங்கன்னா வராட்டினாங்க இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. 10 வருஷம் ஆட்டத்தை முடிப்போம், ஜோலியா இருப்போம், ஜாலியா இருப்போம். 2000 வருஷம் வரேன்னு சொன்னவரே இன்னும் வரல, நாளைக்கு வந்துட போறாரு, கொஞ்சம் நெருக்கி மிகவும் வாசிங்களா, ஒவ்வொரு பில்டப் பண்ணாங்க நினைக்கிறது போல. நீங்க ரட்சிக்கப்பட்டதே இயேசுவின் வருகையிலே நீங்க அவரை முகமுகமாக சந்திக்க வேண்டும் என்கிற ஒரே ஆசையினால்தான் உங்களை இயேசுவிடத்தில் நாங்கள் கூட்டி வருவோம், மதம் மாற்றுவதற்கு அல்ல. நீ மதம் மாறினா இருக்கிற வளர்ந்து ஒரு மாதம் வந்தீங்கன்னா நாசமா போயிடும். அதனால இயேசுவை முன் வந்துட்டார்னா அவருடைய புன்னகை முகம் பார்த்த உடனே எல்லாம் மறந்து போகும். அப்ப இயேசுவின் வருகை 2000 வருஷமாய் அறிவிக்கப்படுகிறது. அப்ப இந்த காலகட்டத்தில் சொல்லுகிறோம், இயேசுவின் வருகை இன்று இருக்கலாம், நாளை இருக்கலாம். ஏன்னா புரிஞ்சு கொடுங்க, தேவனுக்கு அவர் நித்திய டைம், உங்களுக்கு தான் வாழும் நாள் வரைக்கும் டைம். அது 2-3 வாரத்துக்கு முன்ன பேசுறேன். இன்னைக்கு நீங்க பிறக்கிறது பூமியில, நீங்க இறக்குற வரைக்கும் உங்களுக்கு நேரம் உண்டு, காலம் உண்டு. நேற்று, இன்று, நாளை, நாளை மறுநாள், அடுத்த வாரம், அடுத்த மாதம், அடுத்த வருஷம். ஒரு மாமா 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம். 10 வயசுல ரட்சிக்கப்பட்டவன் 70 வயசு வரைக்கும் இயேசு வருவார் என்ற நம்பிக்கையில வாழ்வார். Because every day is eternity for God. For us, every day is a day extended to us. அப்ப இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாய் தயாரா இருக்க வேண்டும், கைவிடப்பட்டு நெருங்கடியாய் நிற்கவும். தெளிந்த சிந்தையோடு இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் தேவனுக்கு வாழ விரும்புகிறேன், அவர் ஒப்பு கொடுத்துவார்கள். அப்ப அந்த யூத கலாச்சாரத்துல அந்த இரவு முழுதும் அந்த பெண் காத்திருப்பார், எந்த நேரத்தில் மணவான் வருவார் என்று சொல்லப்படும். திடீர்னு வேற சத்தம் கேட்கும், அவர் சத்தம் தான் இருக்கு, வராரு, வந்து கைப்பிடிச்சு கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு. அப்ப அவ தயார் நிலைமையில சீவி சிங்காரிச்சு அலங்காரம் பண்ணி
பார்த்து கொண்டு இருக்கிறோம். இல்லைன்னு சொல்லுவாரா, இன்னும் 1/2 மணி நேரத்துல வந்துருவாரா, இன்னும் 1 மணி நேரத்துல வந்துருவாரா, ஐயோ நீ காலை கூட வந்துருவாரா, 2 மணிக்கு வருவாரா, 9 மணிக்கெல்லாம் வந்துருவாரா, இல்ல விழிச்சுதான் வருவாரா என்று நம்ம அந்த பக்கம் எதுக்காவது இருந்திருக்கா இல்லையா? இருந்திருக்கிறாங்க. ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு, வந்துருமா வந்துருமா, வருதா வருதா, வந்துட்டார், முடிந்தது, கலண்டர் ஓவர். அவன் வருவாரா, அவர் வருவாரா, கிட்ட வந்துட்டாரா? அந்த உணர்வு எப்ப வரலாம்? பல வாட்டி சொல்லிட்டேன், பரிசுத்த ஆவியானவர் முழுமையாக உள்ளத்துல இருந்தா அவர் சொல்லிட்டு வந்துட்டாரா, வந்துட்டாரு வந்துட்டாரு, பகல வந்துட்டாரு, சட்டமே அப்படின்னு நெக்ஸ்ட் பண்ணுவாரு பரிசுத்த ஆவியானவர். அதுதான் பெரிய கால சட்டம், அதுதான் பெரிய கால சட்டம்.